எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எங்களோட ஊர்களில் ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாசம் இன்னைக்கு தானே, இந்த முஹர்ரம் மாசம் வந்த உடனே இந்த வீட்டுல குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா அவங்களோட பெற்றோர்கள் அந்த மாசம் கொஞ்சம் உஜ்ஜாராகுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த மாசம், அதாவது முஹர்ரம் மாசம் முதல் புதன்கிழமை அந்த குழந்தைக்கு அலிஃப் பே தேச சொல்லி கொடுக்கறதுக்கு ஊர்ல இருக்கிற ஒரு ஆலிமி கிட்ட கூட்டி போவாங்க. எப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து இந்த கிச்சோடி, ஈச்சப்பழம், கல்கண்டு இதுகளை தயாரிச்சு இதுகளை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைய அழகான தொப்பியை போட்டு வெள்ளை ட்ரெஸ், அதாவது வெளிச்சமான ஆடைகளை அணிவிச்சு அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு தாயோ தந்தையோ பிடிச்சிக்கிட்டு கூட்டி போவாங்க. அந்த ஆளுமி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆளும் சொல்லி கொடுப்பாங்க அல்லி பே தேசே அப்படின்னு சொல்லி. அதை கேட்க போக்கொள்ள அந்த பெற்றோர்கள் அந்த ஒரு சந்தோஷம் அடைவாங்க தானே. நானும் எத்தனை முறை கண்டிருக்கிறேன். மாஷா அல்லா, அந்த வழக்கம் மாஷா அல்லா இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? உங்க குழந்தைகளையும் இந்த நாளண்டைக்கு, அதாவது இப்ப வர புதன்கிழமை இன்ஷா அல்லா முஹர்ரம் ஃபெஸ்ட் புதன்கிழமை, அந்த புதன்கிழமை உங்க குழந்தைகளையும் கையை பிடிச்சி அழகா ட்ரெஸ் பண்ணி ஆலிமிக்கிட்டேயோ ஒரு பள்ளி மௌலவிக்கிட்டேயோ கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த மாதிரியான அழகான வழக்கங்கள் இருக்கு தானே. அதை நீங்க இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க சரியா. ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இந்த மாதிரியான வழக்கங்களை செயல்களை நீங்களும் செஞ்சிருப்பீங்க. இப்ப அதுகளை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் வரும் தானே. இந்த மாதிரியான நல்ல வழக்கங்கள் இருக்கு தானே. அதை நினைக்கும் போது எப்பயும் தான் பிறகுந்தான் எப்ப நினைக்கும் போதும் அதோட தனி சந்தோஷத்தை எங்களை மனசுல உண்டு பண்ணணும். இந்த முஹர்ரம் மாசம் இருக்கு தானே. இந்த முஹர்ரம் மாசம் அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 சிறந்த மாசங்களுக்கு தானே. அதுல ஒரு மாசம் தான் இந்த முஹர்ரம் மாசம். இந்த முஹர்ரம் மாதத்தை எதுக்கு இந்த வருடத்துல முதல் மாசமாக தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அதுக்கு சஹாபாக்கள் காரணம் சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா அந்த ஹஜ்ஜுக்கு தானே. அதை அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய 5 கடமை, அதுல கடைசியாவது கடமை ஹஜ். இப்போ இந்த ஹஜ் துல் ஹஜ் மாதத்துல நடைபெறும் தானே. இனி எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போவாங்க தானே. அந்த முடிமானவங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க தானே. இப்போ அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹஜ் செஞ்சவங்க இப்போ ஹஜ் செஞ்சுட்டு வர தானே அவங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இந்த சிறிய குழந்தைக்கு தானே, பிறந்த குழந்தை போல அப்படின்னு சொல்லி அவனோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இந்த புதிய ஒரு மனிதனாகத்தான் அவர் வாராது. இனி அந்த துல்ஹஜ் மாதத்துல அவர் புதிய ஒரு மனிதனாக வரத்தோடு அடுத்தது ஒரு புதிய வருடத்தை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த முஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சது. மாஷா அல்லா, இந்த புனித ஒரு மாசத்துல தான் நாங்க எங்களோட பிள்ளைகளையும் மாஷா அல்லா ஓத வைக்கிறதுக்கு, அதாவது ஓத ஆரம்பிக்கிறதுக்கு வைக்கிறது. இன்ஷா அல்லா நீங்களும் இன்ஷா அல்லா நாளன்னைக்கு உங்களோட குழந்தைகளோட கையை பிடிச்சி மாஷா அல்லா அழகான ஆடைகளை அணிவிச்சு கூட்டிட்டு போங்க.